இந்த வீடியோவில் நம்ம 100 நாள் வேலை திட்டம்னா என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். இது திட்டங்களுக்காக நம்ம போடக்கூடிய 3வது வீடியோ. ஸோ இந்த 100 நாள் வேலை திட்டம்னா என்ன, யார் கொண்டுட்டு வந்தால், எப்படி இது 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு பரவலாக அறியப்படுது. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸில் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது முத 2005 தான் அறிமுகப்படுத்தப்படுறது. இதை 2006 தான் நடைமுறை படுத்துகிறாங்க. அக்டோபர் 2, 2006 தான் நடைமுறைப்படுத்தப்படுது இத்திட்டம். 2008 இந்தியா முழுக்க இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது. 2009 அடுத்த வருஷம் 2009 தான் இந்த பெயரை, அதாவது ஆக்சுவலி இனிஷியலாக வரும்போது என்ன பேர் இருந்திருக்கும் அப்படின்னா, இதற்கு நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு அதோட பெயர் வந்திருக்கும். இந்த பெயரை எப்போ சேஞ்ச் பண்ணுறாங்க, என்ன சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, மகாத்மா காந்தி அப்படின்னு ஒரு பேரை எச்சா சேர்த்துக்கிறாங்க. இது எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா அக்டோபர் 2, 2009 சேர்த்துக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் 2005 கொண்டுட்டு வர்றாங்க, 2006 நடைமுறைப்படுத்துகிறாங்க, 2008 இந்தியா முழுக்கவுமே இதை கொண்டுட்டு வர்றாங்க. அடுத்து 2009 இந்த மகாத்மா காந்தி அப்படின்னு ஒரு பேர் எச்சா சேர்த்துக்கிறாங்க. மெயினாக தெரிய வேண்டிய வருஷங்கள் இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் அதிகமான ஊதியம் இந்தியா ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ அப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதுல அதிகமான ஊதியம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹரியானாக்கு தான் ஹையஸ்ட் சேலரி கொடுக்குறாங்க. ஹையஸ்ட் சேலரின்னு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு லோயஸ்ட் சேலரின்னு இருக்கும். அது யாருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷுக்கு தான் லோவஸ்ட் சேலரி கொடுக்குறாங்க. ஹையஸ்ட் சேலரி ஹரியானா, லோவஸ்ட் சேலரி அருணாச்சல் பிரதேஷ். சரி, ஓகே, கொடுக்குறாங்க. இதில் ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும், பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்களாக இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்குமே என்ன தான் கொடுப்பாங்கன்னா, சம ஊதியம் தான் கொடுப்பாங்க. இது எதன்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 39D படி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே சம ஊதியம் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, பெண்கள் குறைந்தது 1/3 பங்கு பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறது மெயின் மேட்டர். அப்புறமா இதில் நம்ம தமிழ்நாடு தான் மொத மாற்றுத்திறனாளிகளையும் இந்த இதில் சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு தான் மொத மாற்றுத்திறனாளிகளையும் இத்திட்டத்தின் கீழே சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம தமிழ்நாடு தான் மொத வேலை கொடுக்குது. அடுத்து இந்த திட்டத்தில் நம்ம வேலை அப்ளை பண்ணணும் அப்படின்னா 15 நாளுக்குள்ளே நமக்கு வேலை கொடுத்துடணும். ஒருவேளை அவங்க 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு கொடுக்கல அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ் அப்படின்னு ஊதியம் கொடுப்பாங்க. வேலை இல்லை, பட் இருந்தாலுமே 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுல, அதனால அந்த ஊதியம் கொடுப்பாங்க. இத்திட்டம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்னு பேர்லேயே இருக்குது. ஸோ அப்போ ஊரக வளர்ச்சி டெவலப்மெண்ட் தான் இந்த மினிஸ்ட்ரி தான் இதை பார்த்துக்குது. மெயினாக ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு வீட்டில் குறைந்தது ஒரு நபருக்காவது வேலை இருக்கணும். வேலை இல்லாத ஆட்கள் யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெயினாக கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான மேட்ரு. மேலும் இது SDG கோல், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு மொத்தமாக ஒரு 17 கோல் பார்த்துருப்போம். அந்த 17 கோலில் 8 கோலை இது நிறைவேற்றுதா. என்னென்ன கோல்னு பார்த்தோம், இது நிறைவேற்ற அந்த 8 கோல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நோ பாவர்ட்டி, வறுமை இருக்கக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்காவது குறைந்தது வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவர்ட்டி இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்காது, ஹங்கர் இருக்காது. நோ பாவர்ட்டி, நோ ஹங்கர். ஸோ வேலைக்கு போயிட்டாவே நம்ம என்ன சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம். ஸோ அப்போ ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ அப்போ வேலை கிடைச்சிருச்சு, அப்போ என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. 2 பேர்த்துக்குமே ஸோ அடுத்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பேணுவாங்க. ஆண் பெண் இவருக்குமே என்ன கொடுக்குறாங்க, சம ஊதியம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பேணுறாங்க. அதே மாதிரி வேலை கொடுக்குறாங்க. அப்போது டீசென்ட் ஒர்க், 8வது கோலான டீசென்ட் ஒர்க் அதையுமே கொடுக்குறாங்க அவங்க. அடுத்து 9வது வேலையான இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துகிறாங்க. இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்னோவேஷன் 9வது சஸ்டைனபிள் கோல் இது. ஸோ அதையுமே இவங்க மேம்படுத்துகிறாங்க. அடுத்து 10வது கோலான ரெடியூஸ் ஈக்குவாலிட்டி அதையுமே இவங்க இன்ஈக்குவாலிட்டி, ஸோ அதையுமே மேம்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ வேலை கொடுக்குறாங்க, ஸோ வேலைக்கு போகிறாங்க, நமக்கு என்ன இருக்காது, பாவர்ட்டி இருக்காது, எஜுகேஷன் இருக்கும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். அதே மாதிரியே ஆண் பெண் என்ற வேறுபாடு இருக்காது, அதையுமே குறைக்கிறாங்க. 7வதாக இன்னோவேஷன் இண்டஸ்ட்ரி அதையும் மேம்படுத்துகிறாங்க. அடுத்து 8வது அந்த டீசென்ட் ஒர்க்,
ஒரு நல்ல வேலையுமே வந்து இவங்க வழங்குறாங்க. ஸோ முக்கியமாக இந்த மகாத்மா காந்தி நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான்.